Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. நம் கண்களை மூடி ஒரு விசை நம்மை நம் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஆண்டவர் தாமே நம்மை முற்றிலுமாய் ஆட்கொண்டு வழி நடத்தும்படியாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோப்பா. உமது பரிசுத்த பிரசன்னம் எங்கள் மத்தியில் இந்த வேலையில இறங்கி வந்து எங்களை வழிநடத்தும்படியாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உமது நாமம் மட்டுமே அப்பா எங்களிலே மகிமை பெறும்படியாக உமது இறை வார்த்தையின் மூலம் இதோ அடியனோடு மறைத்து நீர் பேசும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த இறை வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் அப்பா இந்த இறை வார்த்தையானது 30 ஆகும், 60 ஆகும், 100 மடங்கு பலன் தரக்கூடிய கிருபினால நிரப்புங்கப்பா. அன்று பவுல் பேசிய பொழுது லீதியாவின் உள்ளத்தை திறந்த தெய்வம்ப்பா. இந்த நேரத்திலுமாக இந்த நேரத்திலுமாக உமது மகிமையான பிரசன்னம் ஆண்டவரே, இந்த இறை வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு இதயத்தை நீரே திறந்து அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று அடியனை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. ஆமென். Amen. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை செய்தியாக ஆண்டவருடைய இரக்கத்தை பற்றி தியானித்து ஜெபிக்க இருக்கின்றோம். இந்த தவ காலத்தில் இருக்கிற நாம் ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுகிற காலம், மனமாற்றத்தின் காலம், உன்னுடைய உலர்ந்து போன வாழ்க்கைக்கு உரம் ஊட்டுகிற காலம், உன்னுடைய அலங்கோலமான வாழ்க்கையை அலங்கரிக்கக்கூடிய இந்த காலத்தை நாம் நன்கு பயன்படுத்த வேண்டும் என்று இறை வார்த்தை சொல்லுகின்றது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் இவ்வாறு சொல்கிறது, காலத்தை முற்றிலுமாக பயன்படுத்துங்கள். தொடர்ந்து கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இவ்வாறாக சொல்கிறது, காலத்தை நன்கு பயன்படுத்துங்கள் என்று சொல்கிறது. ஆகவே இந்த இரக்கத்தின் காலத்தை நாம் பெற்றுக்கொண்டு நம் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையாக மாற நம்மை ஒப்புக் கொடுப்போம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 புனித பவுலடியார் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 9வது அதிகாரம் 15-16 இறை வார்த்தையிலே இவ்வாறாக சொல்லுகிறார், நான் யாருக்கு இரக்கம் காட்ட விரும்பினேனோ அவரே மோசேயிடம், யார் யாருக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவேன், யார் யாருக்கு பரிவு காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு பரிவு காட்டுவேன் என்றார். ஆகவே மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை, ஆண்டவர் இரக்கம் காட்டுகிறார், அதனாலே எல்லாம் ஆகின்றது என்று இந்த இறை வார்த்தை சொல்கிறது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஆகவே இந்த நாளில் இந்த தவ காலத்தில் நாம் ஆண்டவருடைய இரக்கத்தை பெறும்படியாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். வேதத்திலே நாம் காண்கின்றோம், யோனாவின் புஸ்தகத்திலே இவ்வாறாக ஆண்டவருடைய இரக்கம் எவ்வாறாக அந்த மக்கள் மீது செயல்படுகிறது நம்ம இறை வார்த்தையை தியானித்து ஜெபிக்க இருக்கின்றோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 யோனாவுக்கு ஆண்டவராகிய கடவுள் ஒரு வார்த்தை, நினிவே நகருக்கு போய் அங்குள்ள மக்களுக்கு இறை வார்த்தை அறிவி என்றார். அங்குள்ள மக்களுக்கு இறை வார்த்தை அறிவி என்றதும் அவர் ஆண்டுடைய குரலுக்கு கீழ்ப்படியாமல் அதற்கு எதிரான திசையிலே அவர் போயின்றதை நாம் வேதத்திலே காண்கின்றோம். ஆனாலும் ஆண்டுடைய அன்பு அவரை மீண்டுமாக நினிவே நகருக்கு கொண்டு சென்றதை நாம் யோனா புஸ்தகத்தில் படிக்கின்றோம். பாருங்க, யோனா 3ஆம் அதிகாரத்தில் இவ்வாறு சொல்லுகிறது, 4வது வசனம், யோனா நகருக்கு சென்று ஒரு நாள் முழுவதும் நடந்த பின் உரத்த குரலில் இன்னும் 40 நாட்களில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. ஒரே ஒரு இறை வார்த்தை தான், இந்த நினிவே மாநகரம் இன்னும் 40 நாள்ல அழிக்கப்படும் என்று அந்த ஒரு வார்த்தை சொன்னதும் மக்கள் 5வது வசனத்தை பார்க்கிறோம், நினிவே நகர மக்கள் அனைவரும் தன்னையை தாழ்த்தி கொண்டு நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். இந்த இறை வார்த்தையானது அரசனுக்கும் எட்டுகின்றது. அரசனும் உடனடியாக தன்னுடைய அரியணையை விட்டு இறங்கி அவர் மன்றாடி ஜெபிக்கின்றார், ஒரு ஆணையம் பிறப்பிக்கின்றார், எல்லாரும் நோன்பு இருக்கின்றோம், தன்னுடைய தீச்செயல்களை விட வேண்டும். நான் இதை வாசித்த போது ஒரு ராஜா எப்படி ஒரு சாதாரண மனிதர் யோனா இறைவாக்கினர் என்று எப்படி தெரியும்? அப்படியாக அவர் சொன்னதுமே அப்படியே எல்லாரும் மக்களும் சரி நினிவே அரசனும் தன்னையே தாழ்த்தி கொண்டார்கள் எப்படி என்று தியானிக்கும் பொழுதுதான் இதற்கு பதில் இறை வார்த்தை கடைசியில யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே இவ்வாறாக சொல்கின்றது, இந்த நினிவேயின் மாநகரத்தில் 120,000க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள், வழக்கை எது இடக்கை எது என்று கூட சொல்ல தெரியாத இத்தனை மக்களும் அவர்களோடு எண்ணிறைந்த கால்நடைகளும் உள்ள இந்த மாநகருக்கு நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனோ? Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்ப ஆண்டவருடைய இரக்கத்தினால மட்டும்தான் நினிவே நகரில் யோனா இறை வார்த்தை என்பது அதை மக்களும் சரி அரசனும் சரி அதை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் உள்ளத்தை ஆண்டவர் திறந்தார். Praise the Lord.
அவருடைய உணர்வை அவர்கள் தாங்கள் செய்கிறது பாவம் என்று உணர வைத்தார். ஆண்டவரிடத்திலே மன்றாட வைத்தார். தன்னையே தாழ்த்தி கொண்டார்கள். ஆண்டுடைய இரக்கம்தான் அந்த காரியங்கள் எல்லாம் செய்ய கிருபை சேர்ந்தது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஆகவே நாமும் ஆண்டோடைய இரக்கத்தை பெற்றால்தான் இந்த தவக்காலத்தில் இந்த பாவ உணர்வை பெறுவோம். நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன், எப்படி என்னுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு சொல்லி அந்த இரக்கத்தை பெற முடியும். அந்த இரக்கத்தை பெற்றால்தான் நம்ம ஆண்டோடத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும். நினிவே நகர் மக்கள் எப்படியாக ஆண்டோடைய இரக்கத்தை பெற்றதுக்கு அப்பதான் அவர்கள் அப்படியே தன்னை தாழ்த்தி கொண்டார்கள். இந்த தவக்காலத்தில் நாம் தாழ்த்தி கொள்வோம். ஆண்டோடைய இரக்கத்தை பெற்று நம்முடைய பலவீனங்களை ஆண்டோடத்தில் ஒப்புக் கொடுப்போம். Praise the Lord. Praise the Lord. லூக்கா எழுதிய நற்செய்தியிலே இவ்வாறாக காண்கிறோம். நல்ல சமாரியன் உவமையிலே 10ஆம் அதிகாரம் 36, 37 இறைவார்த்தைகளை காண்கின்றோம். ஆண்டவர் கேட்கிறார், இந்த 3 பேரிலே யார் ஆண்டவர் அவர்களுக்கு அந்நியன் என்று சொல்லி பிறவினத்தன் என்று சொல்லி கேட்கும் பொழுது, யார் அவர்களுக்கு இரக்கம் காட்டியனாரோ அவர்களே என்று சொல்லி அந்த திருச்சட்ட ஆசிரியர் நூல் அறிஞர் அவர் பதில் தருகின்றார். Praise the Lord. Hallelujah. அப்படியாக நம் பிறருக்கு நம் ஆண்டவரிடத்தில் பெறுகிற இரக்கம் பிறருக்கும் காட்டணும். யார் தேவையில் இருக்கிறார்களோ, யார் குற்றுயிராய் கிடக்கிறார்களோ அவர்கள் மீது பரிவு கொண்டு அந்த நல்ல சமாரி செய்த ஒவ்வொரு காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையை செய்யும் பொழுது, நான் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றேன், மற்றவர்களுக்கும் அந்த இரக்கத்தை நான் கொடுக்க இந்த தவக்காலம் நமக்கு ஒரு அழைப்பு விடுக்கின்றது. ஆகவே இந்த தவக்காலத்திலே நாம் ஆண்டுடைய இரக்கத்தை பெற நாம் நம்மையே ஒப்புக் கொடுப்போம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இவ்வாறாக காண்கிறோம். அந்த ஆயக்காரன் ஜெபித்தது, பாவியாக என் மீது இறங்கி அருளும் என்று சொல்லி. ஆகவே நாமும் ஆண்டோடைய இரக்கத்திற்காக நாம் பாவம் செய்திருக்கோம். எப்படிப்பட்ட பாவம் செய்திருந்தாலும், ஆண்டவருக்கு விரோதமான வாழ்க்கையாக இருந்தாலும், ஆண்டோடைய சமூகத்தில் இந்த தவக்காலம் ஒரு அழைப்பு விடுக்கின்றது. ஆண்டோடைய இரக்கத்தை பெற, ஆண்டோடைய இரக்கத்தை வருந்து ஆண்டோடைய பாதத்தில், ஆண்டவரே பாவியாக என் மீது இறங்கும் என்று சொல்லி நாம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கும் பொழுது நினிவே நகர மக்களுக்கு ஆண்டவர் இரக்கம் காட்டினார். அப்படியாக அந்த ஆயக்காரனுக்கு இரக்கம் காட்டினார். நம்மீதும் இரக்கம் காட்டி நம்மை வழி நடத்துவார். கண்களை மூடி ஆண்டோடைய இரக்கத்திற்காக மன்றாடுவோம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, நினிவே நகர மக்களுக்கு இரக்கம் காட்டிய தெய்வம், அந்த ஆயக்காரன் பாவியாக என் மீது இறங்கும் என்று சொல்லி தன்னையை தாழ்த்தி கொள்ளும்போது, ஆண்டவரே அந்த நினிவே நகர மக்களுக்கு அழிவிலிருந்து காப்பாற்றினீர். ஆண்டவரே அந்த ஆயக்காரன் ஆண்டவரே நல்ல மனதோடு ஆண்டவரே மகிழ்ச்சியோடு திரும்பி சென்றார் என்று வேதத்திலே காண்கிறோம்ப்பா. அப்படியே அந்த இரக்கத்தை நாங்களும் பெற்று தொடர்ந்து வழியிலே பயணிக்க தேவையான எல்லா அருள்வரங்களையும் எங்களுக்கு தந்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.